worldly difficult thing, most difficult thing a person can say is having faith. உடனே faith இருக்கான் கை தூக்கிடுங்க. But put your faith into action, சொன்னா the real problem starts. இந்த ஓஷன்ல திரளான தண்ணீர்ல தொழில் செய்கிறவங்களே, அதாவது கப்பலாட்களே, உலகத்தில் இத்தனை பேசஞ்சர் லைனர் ஒன்றுக்கு ஹார்மோஸ் ஸ்ட்ரேட்ல வந்து நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அத்தனை கப்பல் நின்று போச்சு. உலகம் ஃபுல்லாக எத்தனை கப்பல் இருக்கும்? நடுக்கடல்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி, எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப காமாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. சாரி, கடல் ஓரமாவே, கரை ஓரமாவே அலை பெட்டர் தான் இருக்கும். யோனா தண்ணிக்குள்ள ஊதாங்க, அப்போ கரெக்டாக ஒரு மீன் வந்துச்சு, பெரிய மீன். கத்த ரெடிமேட் போன வச்சுட்டாரு. அது எங்க டிராவல் பண்ணி எங்க வந்து இங்க வந்துட்டு மாட்டிச்சு தெரியல, யோனா கிட்ட மாட்டிச்சு தெரியல. அந்த மீனுக்கு கத்தர் கொடுத்த கட்டளை, ஒருத்தன் குடிப்பான் கடல்ல இருந்து, அவனை சாப்பிட்டு, ஆனா உனக்கு டைஜஷன் ஆகாது. 3 நாள் நீ கஷ்டப்படணும். அவனை வச்சுட்டு நீ கஷ்டப்படு, ஏன்னா நான் இவனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். Let's turn our Bibles to Romans first chapter. இன்னைக்கு பாட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன எடுக்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபெய்த். எத்தனை பேருக்கு ஃபெய்த் இருக்கு? Worldly difficult thing, most difficult thing a person can say is having faith. உடனே ஃபெய்த் இருக்கான் கை தூக்கிடுங்க. But put your faith into action, சொன்னா the real problem starts. இப்ப இந்த பாட்டு இதெல்லாத்தையும் உங்க கற்பனைக்கு நேராக கொண்டு நிறுத்திட்டு கடலின் முன்னால சென்ற அற்புத பாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது, கடல் முன்னால கொண்டு போய் நிற்க வச்சாதான் தெரியும் நம்ம ஃபெய்த் எல்லாம் ஞானமா முழுகி போச்சு. அதுக்கு முன்னால I don't know why the Holy Spirit is bringing this chapter. Psalms 107 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்கள். ஆனந்த சத்தத்தோட ஏன் விவரிப்பாங்க? நெக்ஸ்ட் வரப்போகுது, அதுதான் ப்ராப்ளம். கப்பல் ஏறி, இங்க கப்பல் ஏறி, ஏன்னா இன்னைக்கு வரும்போது கூட காமிச்சிட்டு இருந்தேன் கப்பல். ஐ திங்க் ஈவன் த டிவி திங் would have been ஸ்டாட்டிக்கா இருக்கும். அப்படியே கப்பல் ஒரு பெரிய ஓஷன் லைனர் அதை எடுத்து வந்து காமிச்சு, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அதில் உள்ள இருக்கவங்களாம் எப்படி டிராவல் பண்றாங்க. கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்கள். திரளான தண்ணீரிலே. இன்னைக்கு ஓஷன்ல தான் நம்மளுக்கு இருக்கா. ஓகே, ஓஷனுக்கு போயிடுவோம். இப்போ இந்த ஓஷன்ல திரளான தண்ணீர்ல தொழில் செய்கிறவங்களே, அதாவது கப்பலாட்களே, உலகத்தில் இத்தனை பேசஞ்சர் லைனர் ஒன்றுக்கு ஹார்மோஸ் ஸ்ட்ரேட்ல வந்து நின்று போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அத்தனை கப்பல் நின்று போச்சுங்க. உலகம் ஃபுல்லாக எத்தனை கப்பல் இருக்கும் யோசனை பண்ணுங்க. நிறைய கப்பலுங்க. எத்தனை பேர் உண்மையாக கப்பலில் ஏறி பார்த்துருக்கீங்க? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ எனக்கு 1 or 2 times கிடைச்சிருக்குது சான்ஸு. ஆனால் எனக்கு அது பார்த்தாலே உள்ள பயம் வந்துடும். ஏன்னா இந்த நடுக்கடல்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி, எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப காமாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. சாரி, கடல் ஓரமாவே, கரை ஓரமாவே அலை பெட்டர் தான் சொல்லுவோம். கடல்ல வந்து அப்படியே டப்புன்னு உள்ள இறங்கிடும். அது எத்தனை அடின்னா 100 அடி எல்லாம் இறங்கும். 100 அடி டப்புன்னு இப்படி விழுந்துச்சுன்னா அந்த கப்பல் இப்படி போயிட்டு இருக்கும், திடீர்னு டப்புன்னு இப்படி இறங்கும். Will fall down, but it's designed to float. இதை யோசனை பண்ணும்போது நீங்க யோசனை பண்ணுங்க. சடனா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, டப்புன்னு விடுவீங்க. அது மாதிரி விழும்போது பிளேன்ல விழுந்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வயிறு சும்மா கிடு 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 கிடுன்னு நடக்கும். நீங்க ரியாக்டே பண்ணுவானா உங்க வயிறு ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஏர் பாக்கெட்ஸ்ல அப்படி விழுந்துருச்சுன்னா, பிளேன் விழுந்துச்சுன்னா தடக் 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 அப்படின்னு உடனே பட 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 படம் அப்படின்னு நெஞ்செல்லாம் கொஞ்சம் அடிச்சுக்கும். வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஆனாலும் அதை எதிர்த்து தான் போறாங்க.
கர்த்தர் அதனால இவங்க போறாங்களே கப்பல்ல அலைய குறைச்சிடறாரா? அலை பாட்டு காட்சிட்டு தான் இருக்குது. கர்த்தர் ஒரு நாள் குறைக்கிறது இல்லை. எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்துட்டு இருக்கணும். இது மாதிரி தான் வாழ்க்கையும் ஒரு கப்பல் மாதிரி தான். அது தண்ணீர் செய்யறாங்களா, அவங்க ஜாலியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களா? எத்தனை பேர் கப்பல்ல தெரியும் 15-16 லைஃப் போட் இருக்கும், 100கணக்கான லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கும். ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை கப்பல் முங்கிடுச்சுன்னா நடுக்கடல்ல உட்காந்து தள்ளுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஜோக் பார்த்துருப்பீங்க, என்ன வேற கப்பல் தள்ளுற வேலை அப்படின்னு. அது மாதிரி இங்க தள்ள முடியாது. இன்ஃபேக்ட் we have to wear the தள்ள கூட மாட்டேன், தள்ளி விட்டுருவாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டியா கபால் விழுந்துரு, தண்ணிக்குள்ள விழுந்துரு. யோனா தண்ணிக்குள்ள விழுந்தாங்க, அப்ப கரெக்டா ஒரு மீன் வந்துச்சு, பெரிய மீன். கர்த்தர் ரெடிமேட் பொண்ணை வச்சிருந்தாரு. அது எங்க டிராவல் பண்ணி எங்க வந்து இங்க கிட்ட மாட்டிச்சோ தெரியல, யோனா கிட்ட மாட்டிச்சோ தெரியல. அந்த மீனுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, இங்க ஒருத்தன் குதிப்பான் கடல்ல இருந்து, அவனை சாப்பிட்டு. ஆனா உனக்கு டைஜஷன் ஆகாது, 3 நாள் நீ கஷ்டப்படணும். அவனை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படு, ஏன்னா நான் இவனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா இவனை மாதிரி இவனை ஒரு மிஷனுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு மிஷனுக்கு செய்ய அனுப்பிச்சா இவன் அங்க உட்காந்துட்டு புராணா பாடிட்டு இருக்கிறான். அதனால இவன் கடலுக்குள்ள குதிச்ச உடனே நீ சாப்பிடு. அவன் அங்க கொஞ்சம் ஜாப் பண்ணுவான். ஆனா நீ எதுவும் கவலைப்படாத. அது மீன் பாஷையில பேசியிருப்பாரு 2 பேர். மீனுக்கு ஒரு பாஷை ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள ஒவ்வொருக்கும் பாஷை. எறும்புகளுக்கு பாஷை இருக்கும். அது எறும்புகளுக்கு சொல்லிடுவாருன்னா, அது எறும்புங்க போய் கரெக்டாக கோடை காலத்தில் வேதத்தில் போட்டிருக்கபடி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு குளிர் காலத்தில் போய் சைலண்டாக உட்காந்துக்கும். எங்கடா போச்சுங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது மட்டும் சேஃபாக உட்காந்துருக்கும். நம்மளுக்கு தான் தெரியாது, மழை வருதுன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. we are dunce actually. We think we are having brains. இன்னைக்கு ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கிளிப் ஒன்று பார்த்துருந்தேன். பசிபிக்ல இருந்து ஒரு பேர்டு பறந்து நேரா 11,000 கிலோமீட்டர் பறக்குமா, 9 நாள் எடுக்குமா. நான் ஸ்டாப்பா பறந்து 19 நாளுக்கு அப்புறம் நியூசிலாண்டுக்கு போய் சேருமா. இது டிராவல் டிஸ்டன்ஸ் 11,000 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு நோ டிசைன், நோ கம்பாஸ் இருக்காது, இது இருக்காது, நோ ரேடார், நத்திங். அதுக்கு மொத்தமா அது உடம்புல அப்படியே அது போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா, உடம்புல ஃபேட்டை சேர்த்து வச்சுக்குவோம். அது தூங்குறது கூட ஒரு கண்ணால தூங்கிட்டு ஒரு கண்ணால மூடிட்டு ஒரு கண்ணால பார்த்துட்டு போகுமா. ராத்திரியும் பகலும் பறக்குமா. நம்ம ஏரோப்ளைன் எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு பண்றது. இந்த டெக்னாலஜியை பார்த்தா கடைசியில 7வது 6வது 7வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் அப்படியே இறங்கிட்டே கடைசியில் பேர்ன் ஆகி 9வது நாள்ல அப்படியே ஆல்மோஸ்ட் போற மாதிரி கரெக்டாக பார்த்தா அது உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஷோர் தெரியும். அந்த இடத்துல இறங்கி எடுத்தோடனே அதுங்க போய் உட்காந்து அங்கே சாப்பிடுங்க. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாடும். இது மாதிரி தான் அந்தகாரம். கடல்ல ஃபுல் நடுக்கடல் தண்ணி. இதுல பியூட்டி என்னன்னா, தண்ணியில கடல்ல இறங்கி கூட நீந்த முடியாது. ஏன்னா அது ரெக்க ரொம்ப மோசமா இருக்கும். ஆனால் தண்ணியில போட்டுச்சுன்னா அவுட்டு. இட் travels about 1000 maybe 500 to 1000 feet. அதே லெவல் மெயின்டைன் பண்ணிட்டே போகும். அதுக்கு தெரியும் டைம் என்னன்னு. புயல் இருக்குதா புயல் இல்லையா நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. we struggle.
கர்த்தர் அதான் போட்டுறாருங்க, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் ஆழத்திலே, ஆழம் என்றால் நம்ம பார்க்குற ஆழம் இல்லை, அவன் மெஷர் பண்ணிட்டு போவான், ஃபேதம்ஸ் சொல்லிட்டு போவானுங்க. அவனுக்கு இதை போடும்போது தெரியும் எவ்வளோ ஆழத்தில் இருக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சோனார் மீட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த காலத்தில் இது போட்டு பார்ப்பாங்க. ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காணுகிறார்கள். இன்னைக்கு எதுக்காக நம்ம யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? We are very busy. We are living in the computer age. இல்ல, நீங்கெல்லாம் Gen Z kids. I don't know what you are going to see. I don't know what you are going to. நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், என்னதான் இவங்க பார்ப்பாங்க, இந்த ஜனங்க பார்ப்பாங்க, ஒவ்வொரு சந்ததியார். ஏன்னா யோசுவா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோசுவா புஸ்தகம் நியாயாதிபதிகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷன் 40 வருஷம் நல்லா இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் வரும் நாசமாக போயிடும். ஆமாம், ரிட்டர்ன் பேக் டு த சின்ஸ். இது யார் ரிட்டர்ன் பேக் டு த சின்ஸ் சொல்லி கொடுக்குறது? அப்போ பேரண்ட்ஸ் ஹவ் நாட் டாட் த சில்ட்ரன், திஸ் இஸ் சின், டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதனால கர்த்தர் போட்டு எல்லாம் மாட்டி விட்டுறாரு. திருப்பியும் ஐயோ 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 அடி வாங்கின பிறகு, ஏன் அடியே வாங்காமல் இருக்கலாம்ல? அடி வாங்கின பிறகு கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு சொல்றது இல்லை. கர்த்தர் என்னை கையை விடவே இல்லை, அவர் கையை பிடித்து கொண்டே வருகிறார். இவ்வளவு நேரம் பாடின பாடல் எல்லாமே இதுதான்.